அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கேவி ஸ்ரீவிருது அரசியல் வேட்டை. இப்போ பரபரப்பான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, 21ஆம் தேதி தமிழகத்தில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க இல்லையா சட்டமன்றத்தில். அதே சட்டமன்ற வளாகத்தில் முன்னாள் முதலமைச்சர் OPS அவங்க தற்போதைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய MK ஸ்டாலின் அவங்கள சந்தித்து 10 நிமிடங்கள் பேசியிருந்தார். அப்போவே நமக்கு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, கண்டிப்பாக அவர் DMKல ஐக்கியமாக போகிறாரு, அறிவாலயத்தில் ஐக்கியமாக போகிறாருன்றது தெரிஞ்சு போச்சு. அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் அதே சட்டமன்றத்தில் OPS ஆதரவாளரான MLA ஐயப்பன் MK ஸ்டாலின் தமிழக முதலமைச்சரை பாராட்டி பேசுறாரு, புகழ்ந்து பேசுறாரு. அடுத்த வாட்டியும் DMK தான் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்றாரு. நமக்கு ஒரே ஷாக் ஆயிட்டு. எதிர்கட்சி MLA ஆளுங்கட்சியை பாராட்டி நீங்க தான் அடுத்த வாட்டி ஆட்சிக்கு வரணும்னா என்னங்க அர்த்தம்? நாங்க உங்க கட்சியில் ஐக்கியமாக போறோம்னு அர்த்தம். அதையும் தாண்டி ஒரு விஷயம் பேசுறாரு பாருங்களேன், அதுதான் பெரிய ஷாக்கு. புரட்சி தலைவி அம்மாவும் புரட்சி தலைவர் MGRம் உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, அடுத்த முறை நீங்க ஆட்சியை பிடிப்பீங்கன்றாரு. எனக்கு தெரிஞ்சு அவங்க இருக்கிற காலகட்டத்தில் கல்வி ஊற்றினாங்களே தவிர, நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்களே தவிர, மிட் நைட்ல கதற அரசு பண்ணாங்க தவிர, இவர் சொன்ன மாதிரி ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணதான் எனக்கு தெரியல. ஆனா MLA ஐயப்பன் அங்கே போயிட்டு உங்களை புரட்சி தலைவர் ஆசீர்வாதம் பண்ணாங்க, நீங்க தான் அடுத்த முதலமைச்சர் வரப்போறீங்கன்னு சொல்றாரு. அதாவது இந்த பூனையும் பால் குடிக்குமான்ற மாதிரி OPSோட முகத்தை பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். அவர் 2001 2017 வரைக்கும் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் சொத்து சேர்த்திருக்கிறாரு. அதற்கான வழக்கை அறப்போர் இயக்கம் முன்னெடுத்திருக்கிறாங்க. திரு OPS அவங்களும் அவங்களுடைய மனைவியும் மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. தேர்தலை முன்னிட்டு நம்ம வேட்பாளர் மனு தாக்கல் பண்ணுவோம் இல்லையா, அதில் 20 லட்சம் ரூபாய் சொத்து விவரம் கொடுத்துருக்குறாங்க. அதற்கு பிறகு 2006 17 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய். எப்படின்னு கேட்டீங்கன்னா, OPS அவங்க மனைவி 2 மகன்கள், அது தவிர உறவினர்கள் அப்படின்ற பெயரில் பினாமிகளை இவங்க ஏற்படுத்தி அதன் மூலமாக நிறைய நிறுவனங்களை ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரே வருடத்தில் 30 கோடி ரூபாய் டர்ன் ஓவரில் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. நிறைய நிறுவனங்களை இப்போ நடத்திட்டு வராங்க. இவங்க டைரக்டராக அதில் இருக்கிறாங்க. மறைமுகமாக பினாமியை வைத்து அந்த நிறுவனங்கள் நடத்தி அதில் ஷேர் ஹோல்டராகவும் இவங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக நீங்கள் எடுத்தீங்கன்னா 100 கோடி ரூபாய் சொத்து அளவுக்கு வருது. இதே ரொம்ப தெளிவாக அறப்போர் இயக்கம் வெளியிட்டு இருக்கிறாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் அவங்க கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க. கடந்த ஆண்டு EPS அதிமுக கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர்கள் இருந்து OPS அவங்கள நீக்குனாங்க. அப்ப நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க, என்ன காரியம் பண்ணிட்டீங்க நீங்க, புரட்சி தலைவிக்கு துரோகம் பண்ணிட்டீங்க நீங்க. அவர் 2 முறை புரட்சி தலைவியால் முதலமைச்சராக ஆக்கப்பட்டவர். அது போக 16 17 காலகட்டத்தில் முதலமைச்சராக அவர் இருந்திருக்கிறாரு. அவர் இருக்கிற இடமே தெரியாதுங்க. ரொம்ப நல்ல மனுஷங்க, எளிய மனிதருங்க, சொத்துக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டாருங்க. அப்படிப்பட்டவரை கட்சியை விட்டு நீக்கிட்டீங்களே அப்படின்னு EPS திட்டினாங்க. ஏன்னா ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா OPSக்கும் DMKக்கும் இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் என்பது EPSக்கு நல்லாவே தெரியும். OPS எந்த அளவுக்கு இணக்கமாக DMK கிட்ட இருக்கிறார் என்பதை தெரிந்துதான் EPS நீக்குனாங்க. EPS நீக்கிறது புதுசு கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகிட்ட பேசக்கூடாது, பேசுனாங்க அப்படின்னா நிச்சயமாக கட்சியை விட்டு அவங்களை தூக்கிடுவாங்க. ஆமாங்க, நீங்கள் நம்ம கட்சியில் இருக்கிறீங்க, எதிர்கட்சி கூட நீங்கள் உறவாடிட்டு இருந்தீங்கன்னா இங்கே உள்ள விஷயத்தை போய் அங்கே சொல்ல மாட்டீங்களா? அது தேர்தலை பாதிக்காதா? எப்படிங்க ஆட்சியை பிடிக்கிறது? இதெல்லாம் ஒரு அரசியல் கணக்கு. அந்த அரசியல் கணக்கை முன்னிட்டு தான் EPS OPS கட்சியிலிருந்து நீக்கினாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 14 வருடங்கள் தமிழக சட்டமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்கிறாரு OPS. 3 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு, துணை முதலமைச்சராகவும் இருந்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட OPS அதிமுக தொண்டர்கள் தெய்வமாக போற்றக்கூடிய புரட்சி தலைவி அம்மா வாழ்ந்து அந்த ராயப்பேட்டை தலைமை அலுவலகத்தில் அந்த ரூமில் இருக்கக்கூடிய கதவை எட்டி உதைத்தார். அவரும் அவரோட தொண்டர்களும் இணைந்து EPSக்கும் அவருக்கும் உள்ள அந்த மனஸ்தாபத்தில் தலைமை அலுவலகத்தில் உள்ள ஜெயலலிதா இருந்த அந்த ரூமை எட்டி உதைச்சாங்க, கதவை எட்டி உதைச்சாங்க, நாற்காலியை உடைச்சாங்க. எவ்வளோ பெரிய துரோகத்தை திங்க் பண்ணி பாருங்க. எப்படி நான் கட்சியில் வச்சுட்டு இருப்பேன்னு EPS கேட்டாங்க. தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே புரட்சி தலைவராக இருந்தாலும் சரி, புரட்சி தலைவியாக இருந்தாலும் சரி, ஒருபோதும் கருணாநிதியை குடும்பத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, கருணாநிதியை கட்சி ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அப்படிப்பட்ட கட்சியோட நீங்க போய் இன்னைக்கு இணக்கமாக செயல்பட்டுட்டு கட்சியோட போய் நீ ஐக்கியமாயிட்டு புரட்சி தலைவி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, புரட்சி தலைவர் ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்னு MLA சட்டமன்றத்தில் பேசியிருக்கிற வெக்கமே இல்லாம எவ்வளோ ஒரு கேவலமான விஷயன்றதை திங்க் பண்ணி பாருங்க. அப்போ இவங்களெல்லாம் அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கிறது என்னங்க தவறு இருக்குன்னு கேட்குறாங்க. அதுவும் போக இந்த பூனையும் பால் குடிக்குமான்ற மாதிரி இன்னைக்கு OPS உடைய சொத்து குவிப்பை பார்க்கும்பொழுது நமக்கே தலை சுத்துது. செந்தில் பாலாஜி அதே மாதிரி குற்றச்சாட்டு உள்ளவர் தான், சேகர் பாபு அதே மாதிரி குற்றச்சாட்டு உள்ளவர் தான். இவங்கெல்லாம் DMK போனவொன்னே புனிதராக மாறிட்டாங்க. எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது MK ஸ்டாலின் அவங்க நாங்கள் ஆளுங்கட்சி
ஆளுங்கட்சி ஆன பிறகு இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொன்னார். அதற்கு பிறகு இவங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கெல்லாம் அங்கே இழுக்கிற அந்த வேலையை தான் அவங்க பார்த்தாங்க, அந்த நடவடிக்கையை தான் இவங்க எடுத்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் வந்து இழுத்துருக்குறாங்க, ஐயப்பனை வந்து இழுக்கிறாங்க. டிஎம்கே கிட்ட போயிட்டா நம்ம வந்து புத்தர் ஏசு காந்தியா மாறிடலாம் அப்படின்னு பிளான்ல தான் அவர் அங்கே போகிறாங்க. ஓபிஎஸ் உடைய அந்த சொத்து குவிப்பு வழக்கு என்பது ஸ்டார்ட் ஆக போகுது. அதற்கு ஒரு பிள்ளையார் சொல்லி அறப்போர் இயக்கம் போட்டதை நம்ம பார்க்க முடியுது. வீடியோ பாருங்க, வீடியோ பார்த்து உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்கள் பதிவு பண்ணுங்க. திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து கடந்த 10 ஆண்டுகளில், அதாவது 2006 முதல் 2017 வரை தன்னுடைய வருமானத்திற்கு மீறிய சொத்துக்களை வந்து கூச்சிருக்காரு. அதன் மேலே விசாரணை நடைபெற வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைகிட்ட, லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் கண்காணிப்புத்துறை டிவிஏசி, டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனில் ஒரு டீட்டெயில்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், புகார் கொடுத்துருக்கோம். லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் கண்காணிப்புத்துறையுடைய இயக்குனர் டைரக்டர் மஞ்சுநாதா அவர்களை சந்தித்து இந்த புகாரை வந்து இன்னைக்கு மதியம் கொடுத்துருக்கோம். திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து 2001லேருந்து 2006 வரை அவர் எம்எல்ஏவாக இருந்த பொழுது அப்போ வந்து வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தாரு அப்படின்னு ஏற்கனவே ஒரு வழக்கு இருந்து அந்த வழக்கில் வந்து அவர் அக்விட் ஆயிட்டாரு. இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2006 வரைக்கும் அந்த வழக்கு இருந்தது. இந்த புகார் அப்படிங்கிறது வந்து அதற்கு அடுத்த பீரியட் 2006லேருந்து 2017 வரை வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தாரு அப்படின்னு வந்து புகார் கொடுத்துருக்கோம். 2006 அவருக்கும் அவருடைய மனைவி விஜயலட்சுமி அவங்களுக்கும் 20 லட்சம் ரூபாய் தான் சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய அஃபிடவிட்டில் தாக்கல் செஞ்சிருக்காரு. அவருடைய மகன்கள் 2 பேர் இருக்காங்க, ரவீந்திரநாத் குமார் அப்படின்னு ஒருத்தர், அதே மாதிரி ஜெயபிரதீப் அப்படின்னு இன்னொருத்தர். இவங்க 2 பேரும் 2006 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஏர்லி 20s இருக்காங்க, 22 வயது 24 வயது அந்த மாதிரி. அப்பொழுது வந்து அவங்களுக்கு வந்து எந்த விதமான சொத்துக்களும் பெருசாக இல்லை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் 2006க்கு அப்புறம் அவங்க வந்து நிறைய நிலங்கள் வாங்கியிருக்காங்க. அந்த நிலங்களுடைய டீட்டெயில்டான சொத்து பட்டியலை வந்து நம்ம வந்து டாக்குமெண்ட் நம்பரோட அவங்க பேரில் தான் அந்த சொத்துக்கள் இருக்குங்கிற டாக்குமெண்ட்டோடையே சேர்த்து இன்னைக்கு இணைச்சிருக்கோம். மொத்தம் 106 ஏக்கர் நிலம் பன்னீர்செல்வம் அவர்களுடைய மனைவி 2 மகன்கள் பேரில் இருக்கக்கூடிய 106 ஏக்கர் நிலம், அதோடைய டாக்குமெண்ட் நம்பரோடைய தேனி மாவட்டம் தாமரைக்குளம் கிராமம் மற்றும் தென்கரை கிராமம், இந்த வாடிப்பட்டி கிராமம், இந்த கிராமங்களில் அவங்க பேரில் இருக்கக்கூடிய 106 ஏக்கர் நிலங்களை நம்ம வந்து பட்டியலிட்டிருக்கோம். அதில் வந்து விஜயலட்சுமி அவர்கள் நீங்கள் இந்த டேபிளில் பார்க்கலாம். இந்த டேபிள் எல்லாருக்குமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டேபிளில் வந்து வரிசையாக வந்து அவங்க விஜயலட்சுமி பேரில் எவ்வளவு நிலங்கள் இருக்குது, அதே மாதிரி மகன் ரவீந்திரநாத் அவருடைய பேரில் என்ன நிலங்கள் இருக்குது, அதே மாதிரி ரவீந்திரநாத் அவர்கள் வந்து அவர் ஓனராக இருக்கக்கூடிய ஜெயம் விஜயம் என்டர்பிரைசஸ் அதோடைய பேரில் என்னெல்லாம் நிலங்கள் இருக்குது, அதே மாதிரி வந்து ஜெயபிரதீப் அவருடைய பேரில் என்னெல்லாம் நிலங்கள் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் பட்டியல் 23. இந்த 23 டாக்குமெண்ட்டும் அந்த டாக்குமெண்ட் நம்பரோட எவ்வளவு ஏக்கர் நிலம் அப்படிங்கிறதோட நம்ம வந்து கொடுத்துருக்கோம். என்ன வேல்யூக்கு ரிஜிஸ்டர் பண்ணாங்க அப்படிங்கிறதோட சேர்த்து நம்ம கொடுத்துருக்கோம். இது மட்டும் கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் வேல்யூக்கு அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 1.5 கோடி ரூபாய் தான் அதில் வந்து வேல்யூ போட்டிருக்காங்க. பட் அதோடைய மதிப்பு வந்து அதோட பல மடங்கு கூட இருக்கக்கூடிய மதிப்பு. அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிக முக்கியமாக வந்து 2015 நம்ம வந்து எக்ஸலண்ட் மெரைன் லைன் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து 2015 துவங்கப்பட்டிருக்கு. இந்த 2015 மார்ச்சில் துவங்கப்பட்ட இந்த நிறுவனத்தில் ரவீந்திரநாத்தோ இல்லை ஜெயபிரதீப்போ ஆரம்பத்தில் பங்குதாரராவோ டைரக்டராவோ இல்லை. ஆனால் 2015-16 ஜெயபிரதீப்பும் ரவீந்திரநாத்தும் 33% பங்குதாரர்களாக அந்த எக்ஸலன்ட் மரைன் பிரைவேட் லிமிடெட்ல உள்ள கொண்டு வரப்படுறாங்க. 2016-17 அவங்கள டைரக்டராகவும் ஆகிறாங்க. இந்த நிறுவனம் வெறும் 5 லட்சம் கேபிட்டல், வெறும் 5 லட்சம் ஷேர் கேபிட்டல் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் 30 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் ஒரே வருஷத்தில் செய்கிறாங்க.
ஒரே வருடத்துல வெறும் 5 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு 30 கோடி ரூபாய்க்கு டேர்ன் ஓவர் பண்றாங்க. லாபம் மட்டும் அந்த வருஷத்துல 60 லட்சம்னு காமிச்சிருக்காங்க. ஆனால் இந்த நிறுவனங்கள்லாம் நீங்க உங்களுக்கே தெரியும் அவங்க எப்படி லாபம் காமிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை எக்ஸ்பென்சஸா அசட்டா மாத்தி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாத்திட்டு கம்மியான விஷயங்கள் தான் லாபமாக காமிப்பாங்க. ஆனால் 30 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் எப்படி வந்தது? இரண்டாவது முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, எதற்காக இவங்க வந்து பங்குதாரர்களா சேர்க்கப்பட்டாங்க அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் தரணி அப்படிங்கிறவரும் சக்கரபாணி இது போன்ற மற்ற டைரக்டர்களா இருக்கட்டும் பங்குதாரர்களா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே பன்னீர்செல்வம் அவர்களுடைய மகன்களுடைய பினாமிக்களாகத்தான் வந்து இயங்குறாங்க அப்படிங்கறதான் பார்க்கிறோம். அதனாலதான் வந்து மரைன் அப்படிங்கிற சி அண்ட் கோஸ்டல் டிரான்ஸ்போர்ட் விஷயத்துல இவங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது வெறும் 1,65,000 ரூபாய் இவங்களை இன்வெஸ்ட்மெண்ட்டா வாங்கிட்டு ஒரே வருஷத்துல இவங்க வந்து கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு எலிஜிபிள் ஆகுறாங்க. ஏன்னா 33% பங்குதாரர்கள் கொடுக்குறாங்க. 1,65,000 ரூபாய் தான் அந்த 5 லட்சத்தோடைய 33% ஷேர் கேபிட்டல். வெறும் 1,65,000 ரூபாய் கொடுத்து எதுக்கு வந்து இவங்க வந்து ஒரே வருஷத்துல 50 லட்சம் ரூபாய்க்கு இவங்க வந்து எலிஜிபிள் ஆக முடியும்? ஸோ 2 கேள்விகள் இருக்கு. எப்படி இவங்க முதல்ல 30 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் பண்ணாங்க? ரெண்டாவது அப்படி பண்ணியிருந்தாலும் எதற்காக இவர்கள் பங்குதாரர்களாக இல்லை டைரக்டர்களாக சேர்க்கப்பட்டாங்க? இதற்கான முக்கியமான காரணம் வந்து என்ன அப்படின்னு சொன்னா, பல பன்னீர்செல்வம் ஆகட்டும் இல்லை அவருக்கு மகன்களாகட்டும் இந்த மாதிரி இல்லீகலா நம்ம இன்னைக்கு சேகர் ரெட்டி டைரியில பார்க்குறோம், இந்த மாதிரி பல இடங்கள்ல பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி இல்லீகலா எடுக்கப்பட்ட பணம் வந்து இந்த மாதிரி நிறுவனங்களுக்குள்ள பம்பின் ஆயிருக்கு அப்படிங்கிறது பார்க்குறோம். அந்த மாதிரி இல்லீகலா மணி பம்ப் பண்ணாதான் இந்த மாதிரி 30 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் ஒரு 5 லட்சம் ஷேர் கேபிட்டல் கம்பெனில பார்க்க முடியும். இல்லைன்னா நீங்களும் நானும் பிசினஸ் பண்றோம், 1 லட்சம் ரூபாய் போடுறோம், 5 லட்சம் ரூபாய் போடுறோம், நமக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் வருமே தவிர மேக்ஸிமம் 20 லட்சம் ரூபாய் வருமே தவிர 30 கோடி ரூபாய்க்கு டேர்ன் ஓவர் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் நம்மளால வந்து என்னைக்குமே ரன் பண்ண முடியாது. ஸோ இதுல இருக்கக்கூடிய இந்த மற்ற டைரக்டர்கள் தரணி ஆகட்டும் சக்கரபாணி ஆகட்டும் இவங்கெல்லாம் வந்து இவருடைய பினாமிக்களாக தான் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 வருஷமா அவங்க வந்து எக்ஸலன்ட் கார்கோ அப்படின்னு ஒரு நிறுவனமும் எக்ஸலன்ட் மேரிலைன் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு நிறுவனமும் அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிறுவனங்கள்ல அவங்களால 10 வருஷம் ரன் பண்ணியும் 3 கோடி ரூபாய் ஒரு நிறுவனத்திலையும் 10 கோடி ரூபாய் ஒரு நிறுவனத்திலையும் தான் டேர்ன் ஓவர் அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கு. இவ்வளவு வருஷம் 10 வருஷம் இருந்து கூட. ஆனா ஒரே வருஷத்துல இதில் 30 கோடி ரூபாய் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னா அப்போ அது எப்படி சாத்தியம்? ஸோ தரணி சக்கரபாணி அவர்களுடைய அந்த மற்ற நிறுவனங்களும் விசாரிக்கப்பட வேண்டும், அவங்களுடைய சொத்துக்களும் அவங்க எப்படி இதில் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற விஷயங்களும் விசாரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வாணி ஃபேப்ரிக்ஸ் பிரைவேட் லிமிடெட்ல 2007-8 துவங்கப்படுது. 2007-8 வாணி ஃபேப்ரிக்ஸ் பிரைவேட் லிமிடெட்ல ரவீந்திரநாத்தா இருக்கட்டும் அவருடைய இன்னொரு சகோதரர் ஜெயபிரதீபா இருக்கட்டும் இவங்க 2 பேருமே பங்குதாரர்களாக உள்ள வராங்க, டைரக்டராகவும் ஆக்கப்படுறாங்க. இந்த நிறுவனத்திலையும் கிட்டத்தட்ட 2.35 crores 2.35 கோடி ரூபாய் ஷேர் கேபிட்டல் வந்து உள்ள போடப்பட்டிருக்கு. 2008 இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 30 லட்சம் ரூபாய் நேரடியாக இவங்க 2 பேரும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஜெயபிரதீப்பும் ரவீந்திரநாத்தும். அவர்களுடைய மற்ற பினாமிகளாக இருக்கக்கூடிய ஹரிச்சந்திரன் அப்படிங்கிறவரும் அதே மாதிரி ஞானசேகரன் அவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய் அப்போ இன்வெஸ்ட் பண்றாங்க. சப்சிக்வெண்டா 2011 அதிமுக ஆட்சி ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் 2011க்கு பிறகு 2012 கிட்டத்தட்ட 1.45 கோடி ரூபாய் திரும்ப இன்வெஸ்ட்மெண்ட்டா போடுறாங்க. கிட்டத்தட்ட 2.35 crores ஷேர் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி வந்தது இந்த நிறுவனத்திற்கு? இதுவும் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவிச்சு அதன் மூலமா வந்த பணத்துல இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வரோம். ஸோ அதுல இந்த விசாரணை வந்து அதோடைய டைரக்டர்ஸாக இருக்கக்கூடிய ஹரிச்சந்திரனாக இருக்கட்டும் அதே மாதிரி ஞானசேகரனாக இருக்கட்டும் ரவீந்திரநாத்தா இருக்கட்டும் ஜெயபிரதீபா இருக்கட்டும் இவங்களோட மேலேயும் அவர்களுடைய மற்ற நிறுவனங்கள் ஆர்ஐ ட்ரேடிங் பிரைவேட் லிமிடெட்னு இருக்கு, ஆர்ஐ மார்ட் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிறுவனங்கள் எல்லாமும் கோடிக்கணக்கில் வந்து பிசினஸ் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் டர்ன் ஓவரோட நடந்துட்டு இருக்கு. அதனால இந்த நிறுவனங்கள் எல்லாமும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், எப்படி வந்து இதற்குள்ள இவ்வளவு பணம் போடப்பட்டது, இதுல பிசினஸ் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது. நம்ம வாணி ஃபேப்ரிக்ஸ்ல வந்து மிகப்பெரிய அளவுல கடன்கள் வந்து 2012க்கு அப்புறம் குறைஞ்சிருக்கிறத பாக்குறோம்.
கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய் இருந்த கடன் 25 லட்சத்துக்கு வந்துருச்சு 3 வருஷத்துல. அதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வீணா ஃபேப்ரிக்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்துல ஒரு 26% பங்கும் இந்த வாணி ஃபேப்ரிக்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இது அனைத்தும் விசாரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். இது மட்டும் இல்லாம நம்ம வந்து முக்கியமா விஜயலட்சுமி அவர்கள், பன்னீர்செல்வம் அவருடைய மனைவி விஜயலட்சுமி அவர்கள் இப்போ 7வது மாசம் இந்த வந்து கிணறு பிரச்சனை வந்து நமக்கு பெரிய குளத்துல வந்தது உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அந்த கிணறு பிரச்சனை வந்தபோது 12/7/2017 அன்று நாம இந்த அட்டாச்மெண்ட்ஸ்ல கொடுத்திருக்கிற இதுலயே பார்க்கலாம். நீங்க அந்த எவிடன்ஸும் மிக தெளிவா இருக்கு. இந்த லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லேண்ட் டாக்குமெண்ட்ல கடைசி லேண்ட் டாக்குமெண்ட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கடைசி 2 பேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த எக்ஸலன்ட் மரீன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கடைசி 2 பேஜ் பாருங்க. அதுக்கு முன்னாடி 2 பேஜ் பாத்தீங்கன்னா தெரியும். அதுக்கு முன்னாடி 2 பேஜ்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மிக தெளிவாக 12/7/2017 அன்றைக்கு விஜயலட்சுமி அவர்கள் 7 ஏக்கர் நிலம் 6.84 ஏக்கர்ஸ் 18 சென்ட் 7 ஏக்கர் 2 சென்ட் மொத்தமாக வந்து விஜயலட்சுமி அவர்கள் 20 லட்சம் ரூபாய்க்கு சுப்புராஜ் அப்படிங்கிறவர் கிட்ட விற்கிறாங்க. சுப்புராஜ் அப்படிங்கிறவங்க கிட்ட ஜூலை 12ஆம் தேதி வித்ததுக்கு அப்புறம் அதுக்கு 1 மாத காலத்திலேயே, அதுக்கு அடுத்த பேஜ்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 1 மாத காலத்திலேயே சுப்புராஜ் வந்து பஞ்சாயத்து மூலமாக கவர்னர் பேர்ல இத பதிவு செய்யறாங்க. கிஃப்டா, அதாவது எந்த பணமும் இல்லாமல் இலவசமாக அந்த சுப்புராஜ் வந்து அந்த நிலங்களை வந்து பஞ்சாயத்து பேர்ல கொடுக்கிறாரு. சோ அது வந்து கவர்னர் பேர்ல உயர்த்திரு தமிழக ஆளுநர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர்ல பதிவிடப்படுது. கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னா, சுப்புராஜ் அவர்கள் வந்து பன்னீர்செல்வமுடைய பினாமி அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஆதாரம். இல்லன்னா 20 லட்சம் ரூபாய்க்கு அவர் ஒரு நிலத்தை வாங்கிட்டு அதை ஏன் அவர் இலவசமா 1 மாசத்துல கொடுக்க போறாரு? அப்போ சுப்புராஜ் அப்படிங்கிறவர் அவருடைய சொத்துக்கள், அவருடைய அனைத்து பிசினஸையும் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. பன்னீர்செல்வம் அவர்கள் அவருடைய இல்லீகலா வாங்கின மணி, லஞ்சமா வாங்கின மணி, இந்த விஷயங்களை இந்த நிறுவனத்திலையும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சுப்புராஜுடைய நிறுவனங்கள்லயும் அவர் வந்து குளோபல் ஹோம் ரியாலிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் மூலமாக பல ஏக்கர் நிலங்களை வாங்கி அதுவும் பிசினஸ் நடந்துட்டு இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. அதனால சுப்புராஜ் அவர்களையும் இந்த விஷயத்துல விசாரிக்கப்பட வேண்டும் அவருடைய பினாமியாக அப்படிங்கிறது நம்ம கேட்டிருக்கோம். சோ இது வந்து எவிடன்ஸோட, இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே எவிடன்ஸோட நம்ம வந்து கொடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள். எப்படி வந்து அவங்க வந்து ஒவ்வொரு நிறுவனத்திலையும் எவ்வளவு ஷேர் கேபிட்டல் உள்ள கொண்டு வந்திருக்காங்க, எப்படி வந்து மிகப்பெரிய அளவில் டேர்ன் ஓவர் வளர்ந்துருக்கு, எப்படி அவங்க 106 ஏக்கர் நிலங்கள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது இது எல்லாமே எவிடன்ஸோட கொடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இதை தவிர இப்பொழுது வீக் மேகசின்ல வந்து வந்திருக்கிற ஆர்டிக்கல் வந்து சில பேர் பார்த்திருப்பீங்க. அதுல வந்து மிக தெளிவா சொல்லப்படுவது என்ன அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட மொத்தம் வந்து இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 11-12 நிறுவனங்கள்ல இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில 14 நிறுவனங்கள்ல ஏதோ ஒரு கனெக்ஷன் வந்து இருந்துட்டு இருக்கு. வாணி ஃபேப்ரிக்ஸ், வீணா ஃபேப்ரிக்ஸ், வாணி டெக்ஸ்டைல் மில்ஸ் பிரைவேட் லிமிடெட், அப்புறம் வந்து இந்த மாதிரி எக்ஸலன்ட் மரைன், எக்ஸலன்ட் மேரிலைன், எக்ஸலன்ட் கார்கோ, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஐ மார்ட் ட்ரேடிங், ஆர்ஐ இன்டர்நேஷனல் ட்ரேடிங், அதுக்கப்புறம் வந்து ஹெச்எஸ்வி சோலார் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இந்த மாதிரி வந்து 14 நிறுவனங்கள் வந்து இருக்கு. இதுல பெரும்பாலான நிறுவனங்கள்ல கருப்பு பணமாகவும் லஞ்சமாக வாங்கின பணத்தை வந்து கருப்பு பணமாகவும் வந்து கிட்டத்தட்ட 57 கோடி ரூபாய் அதுல இன்வெஸ்ட் பண்ணப்பட்டதா வந்து இந்த வீக் மேகசின்ல வந்த ரிப்போர்ட்ல மிக தெளிவா சொல்லியிருக்காங்க. சோ அதனால வந்து அதன் மேலையும் இல்லீகலா, ஏன்னா இப்ப வந்து 30 கோடி ரூபாய் உதாரணத்திற்கு ஒரே வருஷத்துல டேர்ன் ஓவர் பண்ணணும்னு சொன்னா அது கருப்பு பணம் போடாம பண்ண முடியாது. அதனாலதான் அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். அதனால வந்து இந்த 57 கோடி ரூபாய் வந்து இந்த நிறுவனங்கள்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணப்பட்டதா அந்த வீக் மேகசின்ல சொல்லப்பட்ட விஷயங்களையும் இந்த கம்ப்ளைண்ட்ல இணைச்சிருக்கோம். சோ அதன் மேலையும் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். அதனால இந்த நிறுவனங்கள் எல்லாமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு சொல்றோம். ஈவன் இது இல்லாமலே கூட நாம எவிடன்ஸா கொடுத்திருக்கிற விஷயங்களே வந்து அவர் சொத்துக்கு வருமானத்திற்கு மீறிய சொத்துக்கள் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். 2001ல இருந்து 2006க்குள்ள 46 லட்சம் அவருக்கு வருமானம், அவர் மனைவிக்கு வருமானம் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை அவருடைய எக்ஸ்பென்ஸ் வந்து கிட்டத்தட்ட 55-60 லட்சம் ரூபாய் காமிச்சிருந்தார் அந்த வருஷம் மட்டும். அதே மாதிரி கடந்த 10 வருஷத்துல அவர் வருமானம் மாசம் 55,000 இருக்கு அப்படின்னு சொன்னா அவருடைய எக்ஸ்பென்சஸும் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அவர் இன்கம் டாக்ஸ்ல எவ்வளவு கணக்கு காமிச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணும். அதனால அதெல்லாம் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இது நம்ம எவிடன்ஸோட பிரசன்ட் பண்ணிருக்கிறது மிகப்பெரிய அளவுல அவர் வருமானத்திற்கு மீறிய சொத்துக்களாக பார்க்கிறோம். அதை தவிர இந்த 57 கோடி ரூபாய்
கருப்பு பண இன்வெஸ்ட்மெண்ட்டும் அவங்க வந்து விசாரிக்கணும் அப்படிங்கிறது சொல்றோம். இதை தவிர வந்து சில விஷயங்கள், இந்த போஜராஜ் மில்ஸ் அப்படிங்கிறது வந்து தேனியில இருக்கு. இதுலயும் வந்து 99 ஏக்கர் நிலம் வந்து லீஸ்ல இருந்ததாகவும், கொஞ்சம் வருஷம் முன்னாடி அந்த 99 ஏக்கர் நிலங்களை வந்து அந்த போஜராஜ் மில்ஸ் பேருக்கு வந்து மாற்றியதாகவும் அதற்கு ஒரு ஜிஓ இஷ்யூ பண்ணப்பட்டதாகவும் அங்க சொல்லப்படுது. அந்த பகுதியில போய் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அந்த எம்ஜிஆர் விழா வந்து அந்த நிலத்துல தான் நடத்தப்பட்டது. அந்த எம்ஜிஆர் விழாக்கு வந்து அந்த லேண்டை ஃபுல்லா லெவல் பண்ணாங்க. நடுவுல இருந்த பெரிய எலக்ட்ரிக் போலெல்லாம் தூக்கி ஓரமா வச்சாங்க கவர்மெண்ட் மிஷினரியை வச்சு. இன்னைக்கு எல்லா வேலைகளும் வந்து அந்த நிலத்துல வந்து நடத்தப்பட்டது. சோ அந்த அந்த போஜராஜ் மில்ஸையே வந்து பன்னீர்செல்வம் அவர்களுடைய பினாமிகள் தான் வந்து வாங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனால அதன் மீதும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம். சோ இது எல்லாமே நம்ம வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன்ல சொல்லியிருக்கோம். இப்ப நம்ம சொல்லியிருக்கிற எவிடன்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் மனைவி, அவர் மகன்கள், அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட ஆட்கள் தான். இதை தவிர நம்ம என்ன சொல்லியிருக்கோம் சொன்னா அவருடைய தம்பியுடைய உறவினர்கள், இவர்கள் பேர்லயும் பலவிதமான நிலங்கள் வந்து சேர்க்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதுவும் விசாரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கறத நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். சோ இதுக்கான எவிடன்சஸ் ஃபுல்லா வந்து நம்ம பாதி தான் வந்து உங்க பிரஸ் ரிலீஸ்ல வந்து நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து என்டையர் 129 பேஜ் எல்லா ஆனுவல் ரிப்போர்ட் அதுல எல்லா எவிடன்சஸோட இருக்கு. அது வந்து நம்மளுடைய மீடியா குரூப்ல வந்து நம்ம போஸ்ட் பண்ணிடுறோம் அந்த 130 பேஜும். ஸோ அது வந்து நீங்க அதுல இருந்து எடுத்துக்கலாம். அது ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுல இருந்து நீங்க வந்து அந்த ஃபுல் எவிடன்சஸை எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து உடனடியாக லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் கண்காணிப்பு துறை இதன் மீது ஒரு வழக்கு பதிவு செஞ்சு விசாரிக்கணும். இது வந்து பிரைமா ஃபேசி எவிடன்ஸ். நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளால ஒரு லெவல் வரைக்கும் நம்ம விசாரிச்சிருக்கோம். இப்ப இதற்கு மேல இந்த நிறுவனங்களுக்குள்ள எப்படி அந்த கருப்பு பணமாக எவ்வளவு வந்தது, இந்த வெள்ளை பணமாக வந்தது, அவர்கள் அந்த ஹரிச்சந்திரன் யாரு, ஞானசேகரன் யாரு, அவர்களுக்கு எங்கேது பணம் வந்தது 2 கோடி ரூபாய் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்றதுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன்ல தான் தெரியும். சோ பிரைமா ஃபேசி எவிடன்ஸ் வழக்கு பதிவு செய்வதற்கான அனைத்து விஷயங்களும் நம்ம கொடுத்திருக்கோம். இன்னைக்கு பிரிலிமினரி என்கொயரி ஸ்டார்ட் பண்ணி பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. உடனடியாக இது செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய கோரிக்கை.